இன்னைக்கு கதைக்கு ரெடியா? இன்னைக்கு கதை ஜலந்தரா பிருந்தாவை பத்தி. ஜலந்தரா இஸ் அன்ஸ்டாப்பபிள். யாராலையும் அவரை நிறுத்தவே முடியல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது. யாராலன்னா அவங்க ஒய்ஃபால. பிருந்தா அவங்க விஷ்ணுவோட பக்தை. ரொம்ப பூஜை பண்ணி புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் இவங்களோட பூஜையால அவர் சேவ் ஆயிட்டே இருந்தார். இது போயிட்டே இருந்தது. ஒரு நாள் கொழு புடிச்சு சிவனோடவே சண்டை போட போறாரு ஜலந்தர். சிவனாலேயே ஜலந்தரை தடுத்து நிறுத்த முடியல. அப்போ விஷ்ணு பகவான் ஒரு பிளான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாரு. விஷ்ணு ஜலந்தரா வேஷம் போட்டு விருந்தாக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. விருந்தாவும் வந்தது விஷ்ணுன்னு தெரிஞ்சுக்காம ஜலந்தர் நினைச்சு பூஜையை ஸ்டாப் பண்ணி என்னன்னு கேட்க போறாங்க. கேட்க போகும்போது அந்த கேப்ல சிவன் என்ன பண்றாரு, ஜலந்தரை பினிஷ் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா விருந்தாக தெரிஞ்சிச்சு வந்தது விஷ்ணு, ஜலந்தர் கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஜலந்தர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த கோவத்துல விஷ்ணுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. அந்த சாபம்னாலதான் அந்த சாலிகிராம கல்லாவது. என்ன சாபம்னா நீ கல்லா மாறிடுவ அப்படின்ற சாபம். அந்த கல்லுதான் சாலிகிராம கல்லு. இவ்வளவு நடந்தும் விஷ்ணுக்கு நீ எனக்காக எவ்வளவு பூஜை பண்ணிருக்கன்னு தெரியும், இருந்தும் நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன அந்த வரம்னா துளசி செடியா மாறுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால்தான் எந்த நம்ம விஷ்ணு கோயிலுக்கு போனாலும் துளசி மாலை போடுறதுக்கான ரீசன் அதுதான். அவங்க இல்லாம எந்த பூஜையும் நடக்காது. இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சிவாய நம ஓம்.